அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில தாவர உயிரினங்களின் எண்ணிக்கை மிக அதிக எண்ணிக்கையில இருக்குது. அப்ப அவற்றிற்கிடையே உள்ள ஒற்றுமை, வேற்றுமைகளின் அடிப்படையில வகைப்படுத்தி பார்த்தா தான், நம்ம அந்த உயிரினங்கள பற்றி நன்றாக தெரிஞ்சுக்க முடியும். அவ்வகையில உயிரினங்களின் வகைப்பாட்டு முறையில 5 வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறது மிக முக்கியமான வகைப்பாட்டு முறையாக இருக்குது. இந்த வகைப்பாட்டு முறை ஆர்.ஹெச். விட்டேக்கர் என்பவரால் 1969ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது. இந்த 5 உலகங்கள் எதன் அடிப்படையில அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல் அமைப்பு, உணவூட்ட முறை, உணவு மூலம் மற்றும் உடல் அமைப்பு போன்ற குணாதிசயங்கள் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 5 உலகங்களுக்கிடையே காணப்படும் முக்கிய பண்புகள் என்ன, அதை பற்றி நம்ம இப்போ சொல்லிட்டோம். அப்புறம் ஒவ்வொரு வகைப்பாட்டிலையும் என்னென்ன எப்படி எப்படி இருக்குது, இப்போ மொனிரால எப்படி இருக்குது, புரோட்டிஸ்டால எப்படி இருக்குது, பூஞ்சைகளில் எப்படி இருக்குது, பிளான்டேல எப்படி இருக்குது, அனிமேலியால எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த அட்டவணை மூலமாக நாம் பார்க்கலாம். அப்போ பண்பு அப்படிங்கிறது சொல்லி பார்த்தோம்னா செல்லின் தன்மை. மொனிரால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு செல் உயிரினங்கள் ப்ரொகேரியாட்டிக், புரோட்டிஸ்டால ஒரு செல் உயிரினங்கள் யுகேரியாட்டிக். இதில் ப்ரொகேரியாட்டிக் யுகேரியாட்டிக் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பற்றி நாங்கள் எங்கள் வகுப்பில் உங்களுக்கு நீண்ட விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். பல செல் உயிரினங்கள், அடுத்து பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா பல செல் உயிரினங்கள் பச்சையமற்ற யுகேரியோட்டிக். அதே மாதிரி பிளான்டேல பல செல் உயிரினங்கள் யுகேரியோட்டிக். அனிமேலியாவில் பார்த்தீங்கன்னா பல செல் உயிரினங்கள் யுகேரியோட்டிக். உட்கரு, அப்போ அடுத்த பண்பு பார்த்தீங்கன்னா உட்கரு. மொனிரால உட்கரு இல்லை, புரோட்டிஸ்டால உண்டு, பூஞ்சைகளில் உண்டு, பிளான்டேல உண்டு, அனிமேலியாவில் உண்டு. அதேமாரி உயிரினங்களின் உடல் அமைப்பில் செல்லுலார் அதாவது மொனிராவுக்கு செல்லுலார் உடலமைப்பு, புரோட்டிஸ்டாவுக்கு செல்லுலார் உடலமைப்பு, பூஞ்சைகளுக்கு தளர்வான திசுக்களை கொண்ட பல செல் உயிரி, பிளான்டேங்கிற்கு திசு மற்றும் உறுப்புகள் கொண்டவை, அனிமேலியாவுக்கு திசுக்கள், உறுப்பு மண்டலங்கள் கொண்டவை. உணவூட்ட முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொனிராங்கிறது தற்சார்பு அல்லது பிற ஊட்ட முறை உடையவை, புரோட்டிஸ்டாங்கிறது தற்சார்பு அல்லது பிற ஊட்ட முறை உடையவை, பூஞ்சைகள்ங்கிறது சாருண்ணிகள், ஒட்டுண்ணிகள், சில சமயம் கூட்டுயிர்கள். இந்த சாருண்ணிகள்னா என்ன, ஒட்டுண்ணிகள்னா என்ன, தற்சார்பு முறை, பிற ஊட்ட முறை அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நாங்கள் உங்களுக்கு வகுப்பில் விரிவான முறையில் சொல்லியிருக்கிறோம். பிளான்டேட் தற்சார்பு ஊட்டமுறை, அனிமேலியாங்கிறது பார்த்தீங்கன்னா பிற ஊட்டமுறையாக அமையுது. அதேமாரி இதற்கான எடுத்துக்காட்டு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொனிராக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா மற்றும் நீல பசும்பாசிகள், புரோட்டிஸ்டாக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா கிளாமிடாமோனஸ், பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ரைசோபஸ் அகாரிகஸ், பிளான்டேக்கு எடுத்துக்காட்டு சிறு செடி, புதர் செடி மற்றும் மரங்கள், அனிமேலியாக்கு எடுத்துக்காட்டு புழு, பூச்சி, மீன், தவளை, பறவைகள், மனிதன். இப்போ இந்த 5 வகைப்பாட்டு முறை பற்றி நம்ம விரிவான முறையில் இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இது போன்று தொடர்புடைய பல செய்திகளை நீங்கள் நம்ம ஆர்பி அகில் அகாடமி யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆர்பி அகில் அகாடமி மையத்தில் பார்த்தீங்கன்னா நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளும் சேர்க்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.